இந்த படத்தின் இயக்குனர் ப. ரஞ்சித் தற்போது தொலைபேசி வாயிலாக நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ரஞ்சித். காலா படத்திற்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. வணக்கம். இந்த காலா அப்படிங்கிற பெயருக்கு இருக்கிற பின்னணி என்ன? காலான்னா காலன், யமன் அப்படின்னு சொல்லலாம். கரிகாலன் அப்படின்ற பெயருடைய ஒரு பெயர் சொல் மாதிரி. இப்ப காலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம்ல நம்ம, அந்த மாதிரியான ஒரு பெயர் அது. ஹலோ, சொல்லுங்க சார். அதாங்க காலனுடைய சுருக்கப்பட்ட வடிவம். கரிகாலன் அப்படின்ற ஒரு பேரோட சுருக்கப்பட்ட வடிவம் தான் காலன். இந்த படத்திற்கான படப்பிடிப்பு எப்போ தொடங்க இருக்கு சார்? 28ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 28ஆம் தேதியில இருந்து பாம்பேல வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்துல வந்து நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே வந்து தேர்வு செஞ்சாச்சா? படத்திற்கான வேலைகள்லாம் தற்போது எந்த அளவுல இருக்கு? அவன் எல்லாமே வந்து முழுவீச்சுல இருக்கு. இன்னைக்கு இந்த படத்தோடைய யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நாங்க அனௌன்ஸ் பண்றோம். அது இப்போ செய்தி வந்து கொடுத்துருவாங்க எல்லாருக்குமே. மற்றபடி இந்த படத்தோட வேலைகள் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. ஷூட்டிங் வந்து முதல் கட்டமா பாம்பேல ஷூட் பண்ணலாம்னு பிளான் இருக்கு. அதுக்கப்புறம் சென்னையில இருக்கு. இந்த படத்தினுடைய கதை எதை அடிப்படையாக கொண்டது? இது எப்படி இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம்? இது வந்து ரசிகர்களுக்கு பிடித்த ஒரு கதையா இருக்கும். அடிப்படையை பத்தி நம்ம பின்னாடி பேசலாம். நடிகர் ரஜினிகாந்த் இந்த காலா அப்படிங்கிற பெயருக்கு என்ன மாதிரியான ஒரு எதிர்வினை கொடுத்திருக்கிறாரு? அவருக்கு ரொம்ப பிடிச்ச பேரு கரிகாலன் அப்படின்றது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. அவருக்கு பிடிக்கப்பட்ட வடிவம் காலான்றது அவருக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பேரா இருந்தது. அவருக்கு ரொம்ப, நான் சொன்னவனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் எப்போ வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம் சார்? இல்லைங்க, அது சம்பந்தமா எந்த முடிவும் இல்லை. இப்போதைக்கு படப்பிடிப்பு மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ப. ரஞ்சித் ரஜினிகாந்தோடைய கூட்டணியான கபாலி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது. ஒரு ஆக்ஷன் படமா வெளியாயிருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கு இந்த காலா படம். இதுவும் ஒரு ஆக்ஷன் கதைக்களத்தை கொண்ட படமா தான் இருக்குமா? என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? ரசிகர்களை திருப்திப்படுத்துற ஒரு படமா நிச்சயமா இருக்கும். ஆக்ஷன் இதுல இருக்கு. காலான்ற பேர்லயே உங்களுக்கு வந்து அதோட பவர் உங்களுக்கு தெரியும். அதனால நிச்சயமா அது சம்பந்தமாவும் இருக்கும். ரஜினிகாந்த் நடிக்கும் பொழுது அவருடைய படத்துல நிறைய பஞ்ச் வசனங்கள் இருக்கும். அது மாதிரி இந்த படத்துல எதிர்பார்ப்பு இப்ப எதுவும் பேசுவேன்னா, இப்போ வெறும் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இது சம்பந்தம் மட்டும் பேசலாம். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க அழைச்சதுக்கு. நம்ம பின்னாடி நம்ம பேசுவோம். நன்றி. கூடுதலா இந்த படத்தை வந்து நடிகர் தனுஷ் தயாரிக்கிறாரு. இந்த தயாரிப்புல இருக்கக்கூடிய சிறப்பு பத்தி சொல்லுங்க. தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தனுஷ் தயாரிக்கிறது வந்து செம்ம சூப்பரான விஷயம். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ப்ரொடியூசரா என்ன ரொம்ப சப்போர்ட்டிவா என் கூட இருக்காரு. நிச்சயமா ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுக்க நாங்க எல்லாருமே முயற்சி செய்வோம். நன்றிங்க, மகிழ்ச்சி. நன்றி.